வளர்பிறை சஷ்டி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பவானி வழங்கிட கேட்கலாம். பவானி, வணக்கம். பக்தர்களின் வருகை அதிகரிப்பால் கோவில் நிர்வாகம் சார்பில் என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? மேலும் தகவல்களை சொல்லுங்க. கண்டிப்பாக. அதாவது வளர்பிறை சஷ்டி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் திருச்செந்தூர் முருகன் கோவில்ல தரிசனத்திற்காக அதிகப்படியான பக்தர்கள் குவிந்திருக்கின்றனர். அதாவது ஆன்மீக சுற்றுலா தலங்களில் முக்கியமான சுற்றுலா தலமாக விளங்கி வரும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றதாக பார்க்கப்படுகிறது. இந்த கோவிலுக்கு தினசரி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவதும், திருவிழா காலங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து முருகனை வழிபட்டு செல்வது வழக்கம். அவ்வாறு வரக்கூடிய பக்தர்கள் கடலில் புனித நீராடிய பின்பு முருகனை வழிபட்டதுடன் தங்களது சொந்த ஊர்களுக்கு திரும்பி செல்வார்கள். இந்த நிலையில இன்று விடுமுறை தினம் என்பதாலும் வளர்பிறை சஷ்டி என்பதாலும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து முருகனை வழிபட்டு வருகின்றனர். அதிகாலை முதல் வருகை தந்த பக்தர்கள் தற்பொழுது தங்களது குழந்தைகளுடன் நீண்ட வரிசையில் காத்திருந்து குடும்பத்துடன் வழிபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக கோடை விடுமுறை நிறைவடைந்துள்ள நிலையில நாளை பள்ளிகள் திறக்கப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர், தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பலரும் தங்களது குழந்தைகளுடன் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வருகை தந்து மனநிறைவுடன் சுவாமி தரிசனமும் செய்து வருகின்றனர். மேலும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து முருகனுக்கு வேண்டுதல்களை செலுத்துவதற்காக பால்குடம் எடுத்தும் காவடிகளை சுமந்தபடியும் தங்களது நேர்த்திக்கடனை செய்தும் வருகின்றனர். அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் திருச்செந்தூர் முருகனை நோக்கி வருகை தந்துள்ளதால் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய அந்த கியூ வரிசைகள் முழுவதுமே பக்தர்கள் வருகையால் நிறைந்து காணப்பட்டிருக்கக்கூடிய அந்த சூழலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் திருச்செந்தூர் கோவில் வளாகம், கடற்கரை பகுதிகள், நாளைக்கிணறு, முடிக்காணிக்கை செலுத்தும் இடம், பேருந்து நிலையம் மற்றும் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே மற்ற பக்தர்கள் நிறைந்து காணப்பட்டிருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு வரக்கூடிய முக்கிய சாலைகள், ரத வீதிகளிலும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து கொண்டிருப்பதால் மிகுந்த போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே பக்தர்கள் வருகை நிறைந்துள்ளதால் கோவில் நிர்வாகம் சார்புள்ள பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பவானி. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.